வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பர் டேஸ்டான கேரளா ஸ்பெஷல் குழாய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த குழாய் புட்டு, தேங்காய் குழாய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது கூட நம்ம கடலைக்கறி, வாழைப்பழம், நேந்திரம் வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி நான் இந்த தேங்காய் குழாய் புட்டு எப்படி செய்தேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இந்த குழாய் புட்டு செய்யறதுக்கு நம்ம கடையில் இருக்கிற குழாய் புட்டு மேக்கர் வாங்கியிருந்தேன். அதை நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அது உள்ள ஒரு சின்ன தட்டு, ஒரு ஹோல் போட்ட சின்ன ஓட்டை போட்ட ஒரு தட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு சின்ன மூடி ஸ்டிக்கும் கொடுத்துருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு தேங்காய் திருவுனது ஒரு அரை மூடி எடுத்துக்கலாங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஒரு அரை கப் அளவு எடுத்துக்கலாம். கடையில் இருக்கிற புட்டு மாவு ஒரு 1/4 கப் அளவு எடுத்துட்டு, அரிசி மாவு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு, கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைச்சலாக டேபிள் சால்ட் அதையும் மேலே போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசறிக்கலாங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றி பிசைய வேணால், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிட்டு நல்லா கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க. இது போல் நல்லா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடிடலாம். இது நல்லா சூடு வரட்டும். இப்போது இந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரண்டியில் திரும்ப நம்ம நல்லா அழுத்தி இது போல் கிளறிக்கலாங்க. கலந்துட்டு இப்போது அந்த புட்டு குழாயில் ஒரு 3 கரண்டி எடுத்து முதல்ல பிசறி வச்சுருக்கிற புட்டு மாவை போட்டுக்கலாம். திரி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு அது மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாங்க. இது போல் தேங்காயும் மாவும் நம்ம மாறி மாறி போட்டுக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாங்க. இந்த குழாயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ மூடி போட்டு மூடிட்டு நம்ம இந்த குக்கர் மேலே அப்படியே வச்சிடலாங்க. தண்ணி கொதிச்சிட்ருக்கோம். அது மேலே அப்படியே வச்சிடலாம். அடியில் ஹோல் உள்ள குக்கர் மேலே அப்படி வச்சிடலாங்க. இது நல்லா 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே எரியட்டும். நல்லா வெந்த வாசனை வந்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. மேலே அந்த மூடி மேலே உள்ள ஹோல் வழியாக நல்லா ஆவியும் வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு. நம்ம இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டில் வச்சு இந்த ஸ்டிக்கை வச்சு பின்னாடி அப்படியே அழுத்தி தள்ளி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணால் அப்படியே அழகாக வெளில வந்துடும். இந்த புட்டு மேக்கர் கூட கொடுத்துருந்த ஸ்டிக்கால் அடியில் நம்ம ஹோல் வழியாக விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டா எல்லாம் வெளில வந்துடுங்க. நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிடலாம். சூப்பரான குழாய் புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இது அடியில் இருக்கிற தட்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ அருமையான குழாய் புட்டு ரெடி ஆயிடுச்சு.
இது கூட நம்ம நேந்திரம் பழம் இருந்தால் நேந்திரம் பழம், வெல்லம் இதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழாய் புட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.